ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித் ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கேன்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலேகனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தித் துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயு துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547ஆக அதிகரித்துள்ளது. 1500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.
நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.